சென்னையில் தூய்மை பணியாளர்களிடம் பெண் அதிகாரி லஞ்சம் கேட்டு மிரட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது. அடுத்த மாதத்தில் இருந்து பணிக்கு வர வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு செய்க? நிச்சயமாக வணக்கம் நிஷா. வடசென்னை மண்டலம் 4க்கு உட்பட்ட 47வது வார்டில் தூய்மை பணியாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட 60 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். குறிப்பாக ஒப்பந்தத்தில் பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு மாதாந்திர ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தில் இருந்து 1500 முதல் 5000 ரூபாய் வரை லஞ்சமாக தர வேண்டும் என அந்த வார்டில் பணிபுரியும் சிஐ அதிகாரி ராமாதேவி என்பவர் தூய்மை பணியாளர்களிடம் லஞ்சம் கேட்கும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒப்பந்தத்தின் பெயரில் வேலைக்கு வருபவர்களிடம் வரும் 1ஆம் தேதியிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டும் என்றால் ரூபாய் மாதந்தோறும் 1500 ரூபாய் தர வேண்டும். அடுத்த மாதத்திலிருந்து இந்த 1500 ரூபாய் 5000ஆக உயர்த்தப்படும் என்று தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. என்னுடைய கை காசை தான் செலவு செய்து நான் மற்ற அதிகாரிகளுக்கு கொடுக்கிறேன். இதுவரை நான் 10 ரூபாய் கூட சம்பாதிக்கவில்லை. அதனால் ஒரு மாதத்தில் இருந்து இந்த பணத்தை சரியாக கொடுத்துவிட வேண்டும் என்று அந்த அதிகாரி பேசும் வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரி இவ்வாறு ஊழியர்களிடம் நடந்து கொள்வது அந்த வார்டின் திமுக மாமன்ற உறுப்பினரான மணிமேகலைக்கு தெரிந்திருக்காதா என்ற கேள்வியும் எழுப்புகிறது. நிஷா. சக்திவேல், விவரங்களுக்கு நன்றி. கரெக்டா இப்போ காலையில் என்ன போய் 1000 ரூபாய் கொடுக்கணும். சம்பளம் தான் கொடுக்க முடியுமா? சம்பளம் வாங்கி 5000 ரூபாய் கொடுக்கணும். பேலன்ஸ் 1 மாதம் அப்படியே வச்சு அப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணி யாராரு என்ன பண்ணப்பா வினோதா 1ஆம் தேதி வேலை வரணும் தெரியுமா? இந்த மாதம் காசு எடுத்துக்கணும். இந்த மாதம் காசு எடுத்துக்கணும். 1ஆம் தேதி கையெழுத்து போட்டு வேலை செய்யும். சாப்பிட்ட மாதிரி எழுத்து பாரு. 3 ரூபா இருக்குமா? வச்சுக்கலாம். 3 எப்படி இருந்தா அம்மா பார்த்துக்கலாம். அப்புறமா நான் சொல்றது கேளு. 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு வா. இந்த காசு இந்த 1500 இந்த மாதம் இந்த 5000 ரூபாய் 6500 ரூபாய் வந்தால் 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுன்னே இருப்பேன் நான். அவ்வளோதான். என்னப்பா